சுதந்திரத்தை யார் வாங்கியிருப்பான்? எவன் 12 மணிக்கு முடிச்சிருக்கானோ அவன் தான் வாங்கிப்பான். திருடன், கொள்ளைக்காரன், கருப்பு மார்க்கெட்காரன். ஒரு நாள் இரவு தொலைபேசி இப்படி ஒலித்தது. இப்ப இந்த அலைபேசி இல்லை, தொலைபேசி ஒலித்தது. நல்ல ராத்திரி 1 மணி நல்லா அயர்ந்து தூங்குற நேரம். எடுத்து உடனே பேசுறவர் பேசுறாரு, மாமா இறந்துட்டாருன்னு வச்சுட்டாரு. நான் எத்தனை மாமா எங்கெல்லாம் இருக்கிறேன், அவனை தூங்க விடல இல்லையா? எடுத்த உடனே யார் பேசுறோம், நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் கருதி பார்ப்பதில்லை. அன்பிற்குரியவர்களே, அனைவருக்கும் நல்வாழ்வு. ஜமால் முகமது கல்லூனுடைய முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய அழைப்பில் இங்கு வருகை தந்தேன். அப்துல் காதர் அழைத்தார். தொடர்ந்து ஆண்டியப்பன் தொடர்கிறார். ஆ ஆ என்று தமிழ் மொழி விழா சிறப்பாக நிறைவேறுகிறது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். எழுப்பும் விளக்குகள் என்ற ஒரு தலைப்பில் உரையாற்றுவதற்கு நான் இசைவடித்தேன். இந்த உரையை கேட்பதற்காக வருகின்றிருக்கிற பெருமக்கள் அனைவருடைய முகங்களையும் பார்க்கிறேன். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏற்கனவே நம்முடைய சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய அழைப்பில் நண்ப அருமை சகோதரர் ஐயா எழுத்தாளர் ஆண்டியப்பன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல 7 ஆண்டுகளுக்கு முன்பு 2012 வருகை தந்து உரையாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் என்பால் மிகுந்த அன்புள்ளவர்கள். அந்த விருப்பின் காரணமாக இந்த வருகையை கொஞ்சம் அதிகப்படுத்தி விரிவுபடுத்தி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்திலே தான் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். எனவே சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் சங்கத்திற்கும் என்னுடைய மனம் கனிந்த நன்றியை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாள் உலக புத்தக நாள் என்று உலகமே புத்தகங்களை கொண்டாடுகிற ஒரு நாளில் இந்த உரை அமைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 2005 மே மாதம் 4ஆம் நாள் சுவிட்சர்லாந்துக்கு புறப்பட்டு போன நம்முடைய முன்னாள் மக்கள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் இறங்க, அந்த சுவிட்சர்லாந்து மண்ணிலே இறங்குவதற்கு அவருடைய விமானம் சுழன்று வந்து இறங்குகிற அந்த நேரத்தில் அந்த விமானத்தில் இருந்து படிக்கட்டிலே இறங்கி கொண்டு ஒவ்வொரு படியாக இறங்கி வருகிற பொழுது 70க்கு மேலே வயதாகிவிட்டது. எனவே நம்முடைய மக்களாட்சி தலைவர் தடுமாறி கீழே விழுந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வோடு டாக்டர் பொன்ராஜ் அவர்களை அப்படியே அருக அணைத்துக் கொண்டு ஒவ்வொரு படியாக இறக்கி கொண்டு வருகிறார். வருகிற பொழுது முதுமையின் காரணமாக ஏதேனும் தவறி விடப் போகிறதோ என்கிற எண்ணத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக நடத்தி கொண்டு வருகிறார். சங்கர் தயாள் சர்மான்னு மற்றொரு ஜனாதிபதி உங்களுக்கு தெரியும். அவரை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய நிகழ்ச்சிக்காக அழைப்பதற்கு நான் டெல்லிக்கு போயிருந்தேன். ஒரு மிகச்சிறந்த பழுத்த பேர் அறிஞர், நிறைய நூல்கள் 64 நூல்கள் எழுதியிருக்கிறார். ரொம்ப அற்புதமான. அவரை நான் அழைக்க போன பொழுது ஜனாதிபதி மாளிகையிலிருந்து அறையிலிருந்து வெளியே வந்தார். அவரை பார்ப்பதற்கு லிபியாவிலிருந்து ஜனாதிபதி வந்திருக்கிறார். வந்தவர் வயது முதிர்ச்சியின் காரணமாக தடுமாறி கீழே விழுந்தார். உடனே லிபிய ஜனாதிபதி அவரும் விழுந்தார். வந்த ஜனாதிபதியோட இந்திய வணக்கம் போல் இருக்கு இப்படின்னு இவர் விழுந்த உடனே அவர் விழுந்துட்டார். பக்கத்துல கூட IAS IPS ஆஃபீஸர் அவன் பொத்து பொத்துன்னு விழுந்தான். ஏன்னா 2 தேசத்து ஜனாதிபதிகளே கீழே விழுந்து கிடக்கிற பொழுது நம்ம நிக்கிறது மரியாதை இல்லைன்னு அவன் பொத்து பொத்துன்னு விழுந்து விடுகிறான். வயது முதிர்வின் காரணமாக தளர்ச்சி வருவதும் தடுமாறுவதும் இயல்புதான் இல்லையா? ஆனா அப்துல் கலாம் தடுமாறி விட போகிறார்னு அருகடைத்து பிடித்துக் கொண்டு யாருக்கும் தெரியாத அந்த குரலில் பொன்ராஜ் அவர் காதுக்கு பக்கத்துல சொல்லுகிறார், ஒவ்வொரு படியிலையும் காலடிக்கு ஒரு 19 படி இருக்கிறது. கால் வைக்கிற பொழுது ஐயா படிங்க ஐயா, படிங்க ஐயா, படிங்க ஐயா, படிங்க ஐயான்னு சொல்றார். எல்லாம் இறங்கி வந்தோன்னு அப்துல் கலாம் சொன்னது, உலகத்தில் 32 பல்கலைக்கழகங்கள் எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்குது. நான் நிறைய படிச்சேன்னு நினைச்சேன். நான் இன்னும் படிங்க 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 என்று சொல்ல வருகிற பொழுது இன்னும் நான் எவ்வளவு படிக்க வேண்டியிருக்குன்னு கருதுகிறேன். அந்த இளைய அறிவியல் நிபுணர்கிட்ட பொன்ராஜ்கிட்ட ஐயா சொல்றாங்க, படிங்க ஐயா, படிங்க ஐயா, படிங்க ஐயா. இந்த புத்தக தினத்திலும்
நான் சொல்லக்கூடிய ஒரே வாசகம் படி படி. அதனாலே உலக புத்தக நாளில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உலகமே 2 பகுதியாக பிரிந்திருக்கிறது. இப்ப படிக்கிற பழக்கம்ங்கிறது தகவல் தொழில்நுட்பம் வந்துவிட்ட பிறகு மிக குறைந்து போயிருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு திருமண அழைப்புதல் கொடுத்தா கூட அதை படிக்க மாட்டேங்கிறான். கையில வாங்கி வச்சுட்டு யாருக்குங்க கல்யாணம் அப்படியே உள்ள அச்சடிச்சிருக்கிறான்ல, உன்னை மதிச்சு கொடுத்து பிரிச்சு படி. உடனே என் தம்பிக்கு கல்யாணம், என்னைக்கு கல்யாணம் அதுவும் அச்சடிச்சிருக்கிறான் படி. இல்லையா, எங்க வச்சிருக்கீங்க அதுவும் இந்த 4 தகவல் தனியா இருக்குது. இவன் உள்ள பிரிச்சு படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படுவாங்கிறதுனால அந்த உரையிலேயே கவர்லயே அச்சடிச்சிருக்கான். இவனுக்கெல்லாம் பத்திரிகையை கொடுக்க கூடாது, கொடுத்த பத்திரிகையை திருப்பி வாங்கிக்கிறான். நான் என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா, அந்த 4 தகவலை கூட படிப்பதற்கு அவ்வளவு சோம்பல் இருக்கிறது. நான் என்னுடைய திருமண அழைப்புதலை எடுத்துக்கொண்டு என்னுடைய தந்தையாருடைய நண்பர், அவர் ஊராட்சி மன்ற தலைவர், நீயே அன்றாட சந்திக்கிற நண்பருக்கிறதால நான் திருமணத்துக்கு கூப்பிட்ட மாதிரி இருக்காது, மாப்பிள்ளை நீயே போய் அழைப்புதல் கொடுன்னார். அவர் வீடு தேடி போய் அழைப்புதல் கொடுக்க போனேன். கதவை தட்டினேன், அவர் இல்லை. அவருடைய பொண்ணு வந்துச்சு, பட்டதாரி பெண், ஒரு 19-20 வயது இருக்கும், வந்துச்சு. அழைப்புதல கொடுத்தேன். வழக்கம் போல எல்லாரும் கேட்கறது, யாருக்கு இங்க கல்யாணம்? நான் நமக்கு தான்ட்டேன். பயந்தே அந்த பொண்ணு அது கொடுத்ததை வாங்கி படிக்கிறது இல்லாம நான் அதை குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம், மனிதனை புதைக்கிற அந்த அறையை கல் அறை என்று சொல்வார். என்னை பொறுத்தளவில் கல்லால் மூடப்பட்டிருக்கிற அறை, மேலே அமைக்கிற அந்த வடிவம் கவிழ்த்து வைக்கப்பட்ட ஒரு புத்தகத்தை போல் இருக்கிறது என்று சொன்னால், கற்கிற அறை என்கிற காரணத்தால் அதை கல்லறை என்று அழைக்கிறார்களோ என்று நாம் யோசித்திருக்கிறோம். அதனால ஒவ்வொரு நொடியும் படி, ஒவ்வொரு நொடியும் படி. போன நிமிடத்து மனிதன் இல்லை. அடுத்த வகையிலே போன நிமிடத்து மனிதன் இல்லை. அதனாலே தான் ஒவ்வொரு நொடியும் படி என்று நான் குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அந்த வகையில் Tongues in Trees, Sermons in Stones, ஷேக்ஸ்பியர் தன்னுடைய நாடகம் ஒன்றிலே எழுதுகிறார். ஒவ்வொரு இலையும் ஒரு நாவை போல அசைந்து என்னிடத்தில் பேசுகிறது. ஒவ்வொரு இலையும் பேசுகிறது. தமிழ்நாட்டில் இலைகளின் சலசலப்பு அதிகம் இல்லையா? ஒவ்வொரு இலையும் பேசுகிறது. Tongues in Trees, Sermons in Stones. கல்வாரி மலையிலே ஏறி இயேசு பெருமான் மலைப்பொழிவில் நிகழ்த்தியதை போல ஒவ்வொரு மலையும் பேசுகிறது. எனவே ஒவ்வொன்றும் நமக்கு கற்றுத் தருகிறது. ஒவ்வொன்றையும் படிக்க வேண்டும் என்று நாம் எண்ணி பார்த்து அணுகுகிற பொழுது புதிய புதிய எண்ணங்கள், சிந்தனைகள் தோன்றுகின்றன. அந்த அடிப்படையில் முதல் செய்தியாக நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிற செய்தி வேறொன்றும் இல்லை. உலகமே 2 வகையாக பிரிந்திருக்கிறது. ஓரியண்டல் as well as occidental. occidentalனா ஏ இல்லை, OCC. ஓரியண்டல் கீழே தேய கிழக்கு நாடுகள், ஆக்சிடென்டல்னா மேலை நாடுகள். மேல் கீழ்ங்கிறதுக்காக சொல்லல, பிரிச்சிருக்கிறது கிழக்கு மேற்கு என்ற அந்த திசையை மையப்படுத்தி மேலை நாடுகள், மேற்கு நாடுகள். இது கீழே தேசம்னா கிழக்கு தேசம் என்று நாம் வாழ்கிற இந்த தென்கிழக்கு ஆசிய பகுதி, ஆசியா கண்டம் இருக்கிறதே, இந்தியா உட்பட இருக்கிற இந்த பகுதி கீழே தேசம் என்று சொல்லப்படுகிறது. இது 2க்கு அடிப்படையில் பல வேறுபாடுகள் இருக்கின்றன. பல வேறுபாடுகள் இருக்கு. ஒரு முதல் வேறுபாடாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம நாட்டில் ஒன்றை தொடங்குகிறோம் என்று சொன்னால் மங்களமாக விளக்கேற்றித்தான் தொடங்குவோம் இல்லையா? குத்து விளக்கேற்றி தொடங்குவார்கள். வீட்டுக்கு மருமகள் வந்தால் கூட விளக்கேற்றுவதற்கு ஒரு பெண் என்று கூறுகிற மரபுதான் இருக்கிறது. உள்ளே நுழைந்தவுடனே பூஜை அறைக்கோ அல்லது ஒரு புனித அறைக்கோ சென்று வரக்கூடிய அந்த பெண், விளக்கேற்ற வந்த பெண் விளக்கேற்ற வேண்டும் என்று, விளக்கு தான், வெளிச்சம் தான் அனைத்தின் தொடக்கம் என்ற அர்த்தம். பைபிளுடைய தொடக்க வாசகம் நீங்கள் பார்த்தால் இல்லையா, இன் தி பிகினிங் காட் செட் லெட் தேர் பி லைட், தேர் வாஸ் லைட். உலகத்தை இறைவன் படைப்பதற்கு முன்பு அவன் முதலில் பேசிய வார்த்தை வெளிச்சம் உண்டாக என்று சொன்னான், வெளிச்சம் உண்டாயிற்று.
அதற்கு பிறகு இறைவன் 6 நாட்களில் உலகத்தை படைத்ததாக பைபிள் உட்பட அனைத்து இந்திய வேதங்கள், திருக்குரான் உட்பட எல்லாம் விரிவுரைகளிலே எடுத்துச் சொல்வது 6 நாட்களில் இறைவன் படைத்தான், அண்டம் அகிலம் அனைத்தையும் படைத்தான். என்னன்னா முதல்ல தொடக்கத்துல வெளிச்சம் உண்டாக என்று இறைவன் சொன்னான். வெளிச்சம் உண்டாயிற்று. அதற்கு அந்த வெளிச்சத்தில் இறைவன் அனைத்தையும் படைத்தான். இப்போ ஒரு சின்ன போட்டோ இருக்குன்னு வச்சுக்கிறோம், ஒரு நிழற்படம். இன்னைக்கு பார்த்தா எல்லா கையிலையும் கேமரா இருக்கு. அது நம்மை கண்காணிக்கிறது, நம்ம யாரோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறது. சில சாமியார்கள் நாம் பார்த்தால் கடவுளுக்கு பயப்படுகிறார்களோ இல்லோ கேமராவுக்கு பயப்படுகிறார்கள். எங்கேயாவது வச்சு எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி கடவுளுக்கு அவ்வளவு பயம் இருக்கிறதோ இல்லையோ கேமராவுக்கு அவ்வளவு பயப்படுகிறார். அதை நல்ல பேர் வச்ச காமரான்னு பேர் வச்சிருக்கிறார். அது தனியா விளக்கம் ஒன்று நாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அந்த வகையில் புகைப்படம் இருக்கிறது. புகைப்படத்தை பற்றி பாப்லோ நெரூடா என்கிற ஒரு புகழ் வாய்ந்த அமெரிக்க கவிஞன், சிலி நாட்டு கவிஞன், ரொம்ப அற்புதமான கவிஞன். அவன் சொல்றான், மிக அழகாக சொல்கிற, மனிதனுக்கும் புகைப்படத்திற்கும் என்ன வேறுபாடு? நீ எந்த குரூப் போட்டோவை பார்த்தா நம்ம பார்வை முதல்ல நாம் அதுல இருந்தோம்னா நம்ம நோக்கி தான் போகும். படம் வெளிச்சமா இருக்குதா, நம்ம நண்பர்கள்லாம் சரியா யாராவது பாக்குறாங்களா, பாக்குறதா, முதல்ல நம்ம முகம் சரியா வந்திருக்குதா வர. அதுல போட்டோ எடுக்கிற பொழுது அதுக்கு ஒரு கலை இருக்கிறது. நல்ல கொட்டாய் விடுற பொழுது சில பேர் எடுத்துருவான். அதை பார்த்து இவனே பயந்துடும். நாம் கண்கூடாக பார்க்க வேண்டும். ஆனால் நிழற்படத்திற்கும் நம்மை போலவே இருக்கிறது. நாம் கண்ணாடியில் பார்ப்பதை போலவே இருக்கிறது இல்லையா? கண்ணாடியில் பார்ப்பது போல் அவ்வளவு சிறந்த புகைப்படங்கள் இருக்கின்றன. அவன் கேட்டான், பாப்லோ நெரூடா, போட்டோவுக்கும் நிழற்படத்திற்கும் அசலான மனிதனுக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டான். போட்டோ நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எவ்வளவு பண்பாடான இனம் நம் இனம். நான் பழைய காலத்துல கேமராவை நிறுத்தி அதுக்கு ஒரு துணியை போட்டு பொத்தி, கேமராவுக்கே ஒரு துணியை போட்டு பொத்தி எடுத்த காலம் ஒன்று உண்டு இல்லையா? துணி இல்லாமல் இன்றைக்கு எடுக்கிற காலம் உண்டு. நாம் அதுக்கு மேல விளக்கி சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு பொள்ளாச்சியை பார்க்கிறீர்கள், மற்ற நிகழ்ச்சிகளை கேள்விப்படுகிறீர்கள். இன்னைக்கு கூட செய்தித்தாள்ல நான் ஒரு செய்தியை பார்த்தேன். அதனாலதான் பல பேர் அந்த அலைபேசியை தலைகுனிந்தே பார்க்கிறாங்க. ஏன்னா தலை நிமிர்ற மாதிரி அந்த செய்திகள் இல்லைங்கிறதுனால பார்க்கிறாங்க. ஆனால் மனிதனுக்கும் புகைப்படத்திற்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த கவிஞன் சொல்கிறான், அந்த படைப்பாளன் சொல்கிறான், புகைப்படம் இருக்கிறதே அது வெளிச்சத்தில் கருவாகி இருட்டில் பிரசவிக்கப்படுகிறது. ஏன்னா டார்க் ரூம்ல தான் டெவலப் பண்ணுவான். பழைய காலத்துல போட்டோ பிரிண்ட் போடுறது பாத்தீங்கன்னா அதுக்கு டார்க் ரூம்னு பேரு. வெளிச்சத்தில் கருவாகி இருட்டில் பிரசவமாவது புகைப்படம். இருட்டில் கருவாகி வெளிச்சத்தில் பிரசவிக்கப்படுவன் தான் மனிதன் என்று மிக அழகாக சொல்றார். மிக அழகாக சொல்கிறார். ஏன் நான் இதை குறிப்பிட்டு சொன்னா, வெளிச்சம் என்பது தொடக்கம். உலக படைப்பின் தொடக்கம் அதுதான் இல்லையா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், மஞ்சளாய் இருக்கிற ஒரு பொருளும் நிழல் கருப்பு தான். பச்சையாய் இருக்கிற ஒரு பொருளும் நிழல் கருப்பு தான். தட்டையாய் இருக்கிற பொருள், உயரமாய் இருக்கிற பொருள், குட்டையாய் இருக்கிற பொருள், தடிமனாய் இருக்கிற பொருள், ஒல்லியாய் இருக்கிற பொருள், அது வண்ணத்தால் வேறுபட்டு இருந்தாலும் நிழல் கருப்பு. நிழல் கருப்பு தான். நான் இதை சொல்வதற்கு என்ன காரணம் சொல்லி சொன்னா, வாட் இஸ் லைட் என்று கேட்டார்கள். வெளிச்சம் என்றால் என்ன என்று கேட்டார்கள். ஐ cannot explain what is light. வெளிச்சம் என்றால் என்ன என்று என்னால் விளக்கி சொல்ல முடியாது. அதுக்கு விளக்குன்னு பேரு இல்லையா? விளக்குன்னு பேரு. அதை நான் விளக்கி சொல்ல முடியாது. விளக்குங்கிறது வேணா உருவத்தை சொல்லலாம், ஆனால் விளக்குங்கிறத நீ முழுவதுமாக விளக்க முடியாது இல்லையா? நம்ம கேள்வி கேட்கிற பொழுது கூட ஆசிரியர்கள் விளக்குக அப்படிதான் என்று கேட்பார்கள். யோசித்து பார்த்தால் அந்த வெளிச்சம் தரக்கூடிய விளக்கு, வெளிச்சம் தரக்கூடிய விளக்கு, நான் கேட்கிறேன், எல்லா உருவத்தின் நிழலும் கருப்பு தான். அப்ப பார்த்தால் அந்த நிழல் கருப்பா தான் இருக்குது. அப்ப வெளிச்சம் லைட்னா என்ன, வாட் இஸ் லைட் என்று கேட்ட பொழுது ஒரு யோசனை, ஒரு சிந்தனைக்காக சொல்கிறேன். வாட் இஸ் லைட் கேட்டா, எல்லா பொருளின் நிழலும் கருப்பு தான். ஆனால் ஒளி இருக்கிறது,
அது இறைவனின் நிழல் இல்லையா? எல்லா நிழலும் இருட்டு தான், ஆனால் ஒளி இருக்குது பாருங்க, அது இறைவனின் நிழல். நிழல் அப்படி இருக்குன்னா அப்ப ஒரிஜினல் எப்படி இருக்கும்? அதனாலதான் வைஷ்ணவத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எழி வந்து அடி செய்பவன் இறைவன். நம் கண்கள் இவ்வளவு வெளிச்சத்தை தாங்க இல்லையா? மூசா நபி போய் இறைவனை பார்க்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் விருப்பம் தெரிவித்தார். இறைவன் மறுத்தான், வேண்டாம் வேண்டாம், அதை வற்புறுத்தாதே என்று சொல்லி, இல்ல இறைவா இவ்வளவு தூரம் பக்கத்துல நெருக்கமா வந்துட்டேன், எப்படி அப்படிங்கறத நான் பார்க்க வேண்டாமா? கோடி 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 பிரகாசத்தில் ஒரு சின்ன கதிர் வெளிச்சம் பட்ட உடனே மயக்கம் அடிச்சு கீழே விழுந்தார். அதை தாங்க முடியல. அதனாலதான் எளி வந்து அடி செய்யக்கூடியவர் இறைவன். தன் மொழிய வெளிச்சத்தை நமக்கு சுருக்கி மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொல்வார், இருட்டு என்பது கூட இருட்டுன்னு சொல்றது இல்லை. எவ்வளவு பெரிய உள்ள பாருங்க, இருட்ட கூட இருட்டுன்னு சொல்ல மாட்டான். எப்படி சொல்லுவான்னு சொல்லி சொன்னா சிறிது வெளிச்சம். இருட்டு கூட சிறிது வெளிச்சம். நீங்க திரையரங்கத்துக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அனுபவித்திருக்கலாம். பல பேர் அதுக்குன்னே தாமதமா போவான். ஏன்னா அப்ப கடுமாறி திரையரங்க இருட்டுல போய் யாரு காலையை முடிச்சாலும் மேல விழுந்துட்டாலோ ஒரு தப்பும் இல்லை. ஏன்னா இருட்டு துணையாக இருக்கிறது இல்லையா? அதுக்காக வேண்டிய காத்திருந்து போவான். நீங்க பார்க்கலாம், அப்படிப்பட்டவர்களை நிரம்ப பார்க்க முடியும். ஆனால் அங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, அரங்கம் முழுவதும் இருட்டாக இருக்கும். ஆனா கொஞ்சம் நின்று நிதானிச்சு பார்த்தோம்னா அப்ப கொஞ்சம் தெரியுது. அப்ப என்னங்கிறது தெரியுது. யார் இங்க முழுவதுமாக தெரியாட்டினா கூட அப்ப சிறிது வெளிச்சம், அது இருட்டு கிடையாது. இட் இஸ் நாட் டார்க்னஸ், அது இருட்டு கிடையாது. ஆனா அது சிறிது வெளிச்சம், அது சிறிது வெளிச்சம். நீங்கள் அது கொஞ்சம் நினைத்து பார்த்தால் நன்றாக தெரியும். வெய்யோருடைய தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இடையாளோடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் இல்லையா அழியா அழகுடையான்னு ராமனுடைய அழகை பாடுகிற பொழுது வெய்யோனுடைய சூரியனுடைய ஒளி யார் மேல படுதுன்னு சொல்லி சொன்னா ராமன் மேல படுதான். சூரியனுக்கு எத்தனை பேர் இருக்குது? பகலவன் இருக்குது, கதிரவன் இருக்குது. கவி சக்கரவர்த்தி கப்பன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வெய்யோன், சுடக்கூடியவன், வெயில் வடிவத்தில் சுடக்கூடியவன். ஏன்னா தன் பிரியத்திற்குரிய ராமனை சுடுகிறான் என்கிற காரணத்தால் சூரியன் கிடையாது, கதிரவன் கிடையாது, பகலவன் கிடையாது இல்லையா? நமக்கு பிரியத்திற்குரியவர்களை ஒன்று வேதனைப்படுத்துகிறதுன்னு சொல்லி சொன்னா எந்த வார்த்தை பயன்படுத்துவோம்னா வெய்யோன். அப்ப வெளிச்சத்திற்கு ரெண்டு பொருள் உண்டு. அது நெருப்பின் அடிப்படையில் பிறந்திருந்தாலும் ஒன்று வெளிச்ச சக்தி, மற்றொன்று வெப்ப சக்தி. வெப்பத்தை நீங்க பார்க்க முடியாது, வெளிச்சத்தை பார்க்கலாம். இறைவனின் ரெண்டு அம்சம் அதில் இருக்காது. அவன் அருளாக வருகிற பொழுது வெளிச்சமாக வருகிறான். நான் நிறுத்தி சொல்கிறேன், மனிதனுக்கு போட்டோவுக்கு உள்ள வேறுபாடு இருட்டில் கருவாகி வெளிச்சத்தில் பிரசவமாகிறவன் மனிதன், வெளிச்சத்தில் கருவாகி இருட்டில் பிரசவமாகிறது போட்டோ. அப்ப நமக்கும் இருட்டுக்கும் ஒரு நெருக்கமான சம்பந்தம் இருக்கிறது. நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் உலக படைப்புகளுடைய தொடக்கமே வெளிச்சத்தில் தான் நிகழ்ந்திருக்கிறது. அப்ப ஈசனார் சிருஷ்டியும் சீவனார் சிருஷ்டியும் வெவ்வேறு. இறைவனுடைய படைப்பும் மனிதனுடைய படைப்பும் வேறு வேறுன்னு கல்லாடங்கிற ஒரு அற்புதமான நூல், பழைய நூல் பேசுகிற. இறைவனுடைய படைப்புக்கும் மனிதனுடைய படைப்புக்கும் என்ன வேறுபாடுனா, நீங்க இந்த ஆறுகளை எல்லாம் போய் பார்த்தால் இந்த தொடக்க இடத்துல அவ்வளவு தூய்மையா கண்ணாடி மாதிரி பளிங்கா இருக்கும். மக்கள் சமூகத்திற்குள்ளே ஆறு நடந்து புழங்கி வருகிற பொழுது என்ன ஆயிருதுன்னு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. பச்சையப்பன் கல்லூரி நடத்தக்கூடிய பச்சையப்ப முதலியார் அவருடைய வரலாற்று நூலை பார்த்தேன். காலையில் எழுந்து திருவல்லிக்கேணியில் இருக்கிற பார்த்தசாரதி கோவிலுக்கு அவர் புறப்படுகிறார். கூவத்தில் குளித்து கரையேறி பூசை செய்வதற்கு கோவிலுக்கு புறப்பட்டார்னு. இப்ப போய் எவனாவது பார்த்தான்னா ஒத்துக்குவானா? அப்ப என்ன ஆகிறதுனா, நான் நிறுத்தி சொல்கிறேன், ஜீவ நதிகளை இறைவன் படைத்தான், கூவ நதிகளை நாம் படைத்தோம். தூய்மையான நதியை, பரிசுத்தமான நதியை இறைவனுடைய படைப்பு பூரா அவ்வளவு தூய்மையானதாக பரிசுத்தமானதாக இருக்கிறது.
நீங்க ஆறுகளுடைய தொடக்க இடத்தை பார்த்தால் அவ்வளவு கங்கோத்திரிக்கு போய் பார்த்திருக்கிறேன் நான். அவ்வளவு பளிச்சுன்னு இருக்குது, கண்ணாடி போல இருக்கிறது, பளிங்கை கரைத்தால் போல இருக்கிறது, பௌர்ணமியை கரைத்தால் போல இருக்கிறது, அவ்வளவு தெளிவா இருக்கிறது. ஆனால் மனிதன் புழங்கக்கூடிய இடங்களை கடந்து வருகிற பொழுது அதுவே சாக்கடையாக மாறிவிடுகிறது. அப்ப மனித படைப்புக்கும் ஈசனார் சிருஷ்டிக்கும் திகழ் சீவனார் சிருஷ்டியும் வெவ்வேறு, ரெண்டும் முரண்பட்டதாக இருக்கிறது. அவன் வெளிச்சத்தில் தொடங்கினால் இறைவன் நாம் இருட்டில் தொடங்குகிறோம். தமிழ் எவ்வளவு வளமான மொழின்னு சொல்லி சொன்னால் 2 சொற்கள் இருக்குது. என்ன சொற்கள்? வெளிச்சம் என்று ஒரு சொல் இருக்கிறது, ஒளி என்று ஒரு சொல் இருக்கிறது. ஆங்கிலத்தில் 2க்குமே லைட் தான். லைட்டுங்கிற வார்த்தை விளக்குக்கு லைட் தான், வெளிச்சத்துக்கு லைட் தான். அந்த காலத்துல டைனமா இல்லாம போயிட்டோம் சொல்லி சொன்னா டைனமா போட்டு இரவுல போட்டோம் போலீஸ்காரர் பிடிப்பார். அவர் கேட்பாரு எங்க லைட்னு கேட்பாரு. இன்னதான் இருக்குதே, அதை கேட்கல, அதுல வெளிச்சம் இருக்குதா? அப்ப ஒரு குழப்பம் வந்துருது. அது விளக்கை குறிக்கிறதா வெளிச்சத்தை குறிக்கிறதா? யோசிச்சு பார்த்த நுட்பமாக பார்க்கிற பொழுது உள்ளே இருக்கிற இந்த படைப்பின் ஆற்றலுக்கு உள்ள தாகம் இறைவனிடத்தில் வெளிச்சமாக இல்லை, ஒளியாக இருந்தது. அது ஒளிந்திருந்தது. ஒளிந்திருப்பது ஒளி, வெளியிலே இருந்து வருவதுதான் வெளிச்சம். அதனாலதான் அதனுடைய தொடக்க பகுதி சொல் வெளிச்சம் என்றாகிறது. அதனால இந்த சொல் பாருங்க, குடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் தேங்கக்கூடிய இடம் குளம், விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய தண்ணீர் தேங்கக்கூடிய ஏர் பயன்படுத்துறதுனால ஏரி, அறுத்து கொண்டு ஓடுகிற காரணத்தால் ஆறு. தமிழ் சொற்கள் ஆழமான பொருளை உடைய சொற்கள். அப்ப வெய்யோன் ஒளினா தன் மேனியில் விரிஜோதியின் மறை என்ன, ஜோதிங்கிறது அது வட சொல் உங்களுக்கு தெரியும். எனவே வெளிச்சம் என்பது தொடக்கமாக இருக்கிறது. அதுதான் ஓரியன்டல், அதுதான் கீழே தேசம். ஏன்னா உலகத்தினுடைய வெளிச்சம் அங்குதான் தொடங்குகிறது. அந்த சூரிய ஒளியில இருந்துதான் அனைத்தின் தொடக்கம் இருக்கிறது. இதுதான் அடிப்படை. அது மட்டும் இல்ல, ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிறந்த நாள்ல கூட மெழுகுவர்த்தியை ஏற்றி ஊதி அணைத்து கொண்டாடுவார்கள். மெழுகுவர்த்தியை ஏற்றி ஊதி அணைத்து கொண்டாடுவார்கள். என்னுடைய ஒரு சின்னஞ்சிறிய கவிதை, இந்திய சுதந்திரம் என்பது எப்பொழுது வழங்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னா, எப்பொழுது வழங்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னா, நாம வெளிச்சத்துல தொடங்கணும்னா அவன் இருட்டுல தான் தொடங்குவான் இங்கிலீஷ்காரன். அதனாலதான் ராத்திரி 12 மணிக்கு சுதந்திரம் கொடுத்தான். அப்ப சுதந்திரத்தை யார் வாங்கியிருப்பான்? எவன் 12 மணிக்கு முடிச்சிருக்கானோ அவன் தான் வாங்கிப்பான். திருடன், கொள்ளைக்காரன், கருப்பு மார்க்கெட்காரன் இல்லையா? அப்ப வந்ததா சுதந்திரம் தந்ததா சொன்னார்களே தவிர அது எங்க போச்சுங்கிறது நமக்கு தெரியல இல்லையா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, திருடர்களை கூட நான் திருடர்கள் என்று சொல்வதில்லை, நடுநிசி உழைப்பாளிகள். ஒரு மரியாதையா நாம கூப்பிடலாம். அது மாதிரி அப்ப அவன் இருட்டில் தொடங்குகிறான், கீழே தேசத்துக்காரர்கள் வெளிச்சத்தில் தொடங்குகிறார்கள். ஏன்னா வெளிச்சமே அங்கிருந்துதான் கரணவாசலை திறந்து கொண்டு உலகத்திலே இது நல்லது, இது இப்படிப்பட்டது என்கிற அந்த தன்மையை சொல்வதற்காக வேண்டி வெளிச்சம் அங்கே இருந்து புறப்பட்டு வருகிறது என்கிற காரணத்தால் வெளிச்சத்தின் தொடக்க இடம்தான் கிழக்கு இல்லையா? தொடக்க இடம்தான் கிழக்கு. இப்ப நான் எங்க வந்துகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். எனவே நான் விளக்கை பற்றியும் சொன்னேன், கிழக்கை பற்றி சொன்னேன். அந்த குறிப்பு எவ்வளவு அற்புதமான குறிப்பாக அமைந்திருக்கிறது என்பதையும், அங்கங்கே சலவை குறிகளாய் இருள்கள். இந்த சலவை செய்யக்கூடிய சகோதரர் உருப்படி மாறி போயிடக்கூடாதுங்கிறதுனால ஒரு ஓரத்துல, வேட்டி ஓரத்திலேயோ சட்ட ஓரத்திலேயோ ஒரு குறி போடுவானா இல்லைங்களா? அது பெரும்பகுதி கருப்பு நிறத்துல இருக்கும். எத்தனை செலவு பண்ணாலும் துணி போகுமே தவிர அது குறி போகாது. எவ்வளவு செலவு பண்ணாலும். அதனால அந்த விடியற் காலத்தை சொல்ல வருகிற பொழுது நம்ம முயற்சி, கிழக்கு வெளுத்தது அங்கங்கே சலவை குறிகளாய் இருள்கள். அப்ப முழுக்க இருட்டு மோசம்னு சொல்லிட முடியாது, வெளிச்சம்தான் சிறந்தது என்றும் சொல்லிவிட முடியாது இல்லையா? வெளிச்சம்தான் சிறந்தது என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஏன் நான் அதை குறிப்பிட்டு சொல்றேன்னு சொல்லி சொன்னா,
வெளிச்சத்தில் தான் வேறுபாடுகள் தெரிகின்றன. இருட்டுல ஆல் கலர்ஸ் அக்ரி இன் டார்க்னஸ் இல்லையா? உன்மதம் என்மதம் இரண்டையும் சம்மதம் ஆக்கும் மன்மதம். யோசிச்சு பார்க்கிற பொழுது அங்க எந்த வேறுபாடு தெரியதில்லை. தெரியுதா? தெரியல. நாம யோசிச்சு பார்த்தோம்னா நாம நிம்மதியா இருக்கிற இடமே இருட்டுல தான் நிம்மதியா. யோசிச்சு பாருங்க, அம்மாவின் கருவறை என்பது இருட்டு, அடங்கி போகிற கல்லறை என்பதும் இருட்டு. இந்த ரெண்டு இடத்தை விட நிம்மதியான இடம் உலகத்துல வேற என்ன இருக்கிறது? ரெண்டு இடத்தை விட உலகத்துல நிம்மதியான இடம் எங்கேயாவது இருக்குதா? நீ தேர்ந்து சொல்லி பாருங்க. அதனால கருவறையின் புழுக்கத்தால் காத்தாட வந்தவர் தான். அம்மா வயிற்றுல உள்ள இருக்கிறோம்ல, கருவறையின் புழுக்கத்தால் காற்றாட வந்தவர் நாம் கல்லறைக்கு போகும்போது காற்றிழந்து போகும். அது என்னுடைய ஒரு சின்ன பெரிய கவிதை. கருவறையின் புழுக்கத்தால் காற்றாட வந்தவர் நாம் மூச்சு வாங்கி தானே வந்தோம், கல்லறைக்கு போகும்போது காற்றிழந்து போகும். அப்ப நாம் யோசிச்சு பார்க்கிற பொழுது எதில் இருட்டு கூட விளக்குதான், இருட்டு கூட விளக்குதான், இருட்டு கூட வெளிச்சம் தான், இருட்டு கூட வெளிச்சம் தான். உலகத்தில் வெற்றி கற்றுக் கொடுப்பதை விட தோல்விதான் ஒரு மனிதனுக்கு அதிகம் கற்றுத்தருகிறது. வெற்றியை நீ பெற்றுக்கொள், தோல்வியிலே இருந்து நீ கற்றுக்கொள் என்று சொல்வார்கள். அந்த வகையில் ஒன்று சிக்கல் வருகிற பொழுது சில பேர் ஊன்றுகோல் வாங்கிக் கொள்கிறார்கள், சில பேருக்கு சிக்கலில் தான் செருகுகளே முளைக்கிறது. சிக்கல் நேரத்தில் தான் புதிய ஆற்றல் புறப்பட்டு வருகிறது. இறைவன் அந்த ஊற்றுக்கண்ணை உள்ளே வைத்திருக்கிறான். கொஞ்சம் தட்டுகிற பொழுதுதான் அது பீரிட்டு கிளம்பி வருகிறது இல்லையா? அப்ப நாம் பார்க்கிறோம், ரெண்டுமே விளக்கும் சரி கிழக்கும் சரி ஒளி சேர்க்கைக்காக உரியது. அதனாலதான் அறிவு என்பது ஒளி என்று சொல்கிறார். வெளியாகும் இல்லையா? ஒளியாகும் ஒளியராதல் வெளியார் முன் வான் சுதை வண்ணம் குழல் என்று திருவள்ளுவர் பேசுகிறார். அதனால முட்டாளுக்கு முன்னாடி நீ அறியாதவனை போல இருட்டாயிரு, அப்பதான் நீ புத்திசாலி. நீ அவன்கிட்ட போய் உன்னுடைய மேதாவிலாசத்தை நீ காட்ட வேண்டும்னா செவிட்டு பூமிக்கு ஏன் சிந்து பைரவி? அவனால விளைங்கிற முடியாது. விளைங்கிற முடியாதவன்ட்டு போய் சிந்து பைரவி என்ன நீ பாடிட்டு இருக்கிற? ஒரு பயனும் இல்லை. அதை விளங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் தான், அதை ரசிக்கக்கூடிய சுவைக்கக்கூடியவர்கள் தான் ஆவார்கள். இப்ப என்னன்னா, கொஞ்சம் ஒட்டுமொத்தமாக நாம் ஒரு ஆய்வு நோக்கில் வரலாற்று நோக்கில் பார்க்கிற பொழுது என்ன தெரிகிறதுன்னா, கீழே தேசம்தான் உலகத்தினுடைய ஞான கருவூலமாக இருந்திருக்கிறது. எல்லா துறைகளிலும் வெளிச்சம் இங்கிருந்துதான் புறப்பட்டு வந்திருக்கிறார் இல்லையா? லைட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு ஒரு அற்புதமான கவிதை தொகுப்பை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்ப இந்த வெளிச்சம் என்பது புறப்பட்டு வந்த பூமி இது, வெளிச்ச பூமி இது. அந்த நாம் கண்கூடாக பார்க்க வேண்டும். என்னுடைய ஒரு சின்னஞ்சிறிய கவிதை நீங்க பார்த்தோம்னா, வெள்ளை இப்ப நாம பார்த்தோம்னா ஒரு பிறந்த நாள் கொண்டாடுகிற பொழுது மெழுகுவர்த்தியை ஏற்றி அணைச்சு கொண்டாடலாம் இல்லையா? வெள்ளை மெழுகுவர்த்திகளை ஊதி அணைத்து கொண்டாடப்பட்ட இந்திய சுதந்திரத்தின் முதல் பிறந்த நாளில் இந்தியா கேக் இரண்டாக வெட்டப்பட்டது இல்லையா? ஒரு படைப்பு என்பது வெள்ளை மெழுகுவர்த்திகளை ஊதி கொண்டாடப்பட்ட இந்திய சுதந்திரத்தின் முதல் பிறந்த நாளில் இந்தியா கேக் இரண்டாக வெட்டப்பட்டது. அப்ப ரெண்டு பக்கம் காயம் தானே. இன்னைக்கு தேதி வரைக்கும் அது மாறல, நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஆனால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம் எதுன்னு சொல்லி சொன்னா, இந்த விளக்கம் அல்லது வெளிச்சம் அறிவு ஒரு மனிதனுக்கு எப்படி சாத்தியப்படுகிறது என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது உலகத்தில் அனைத்து துறைகளிலும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திய வெளிச்சம் கிழக்கிலே இருந்து புறப்பட்டு உலகத்தின் அனைத்து துறைகளிலும் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவது. என்ன விழிப்புணர்ச்சி ஏற்பது? நம்முடைய சிறந்த கவிஞர் இக்பால் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இக்பாலினுடைய அல்லாமா இக்பால் மிகச்சிறந்த அந்த கவிஞருடைய 150வது ஆண்டு நிகழ்ச்சி இந்த 24ஆம் தேதி தொடங்குகிறது. மிகச்சிறந்த கவிஞர். அவர் கவிதையில் ஒன்று சொல்றாரு, ஒரு நிலத்தை இரண்டு பேர் இது எனக்குத்தான் சொந்தம், இது எனக்குத்தான் சொந்தம் என்று சண்டை போட்டார். ஏன்னா பெரும்பது சண்டை அங்கதான் ஆரம்பிக்குது.
ஒரு குரல் கேட்டது, முட்டாளை நீங்கள் 2 பேரும் எனக்கு சொல்லுங்க. என நிலம் இருக்கிறத நான் சொல்லக்கூடிய செய்தி வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய சிந்தனை இருக்கிறது. இருட்டை விலக்கி இல்லை. இருட்டு திருப்பி வெளிச்சம் போயிடுச்சுன்னா இருட்டு வந்து உட்கார்ந்துருது. தடி கொண்டு அடித்து இருட்டை விரட்ட முடியாது. சைவ சித்தாந்தத்தில் சொல்வார்கள், வெளிச்சம் என்பது பரவும், இருட்டு என்பது பரவாது. ஒரு அறையில மூடி இருக்கக்கூடிய ஒரு அறையில, இந்த அறையில நாம அது ஒரு லைட்டை போட்டோம், வெளிச்சத்தை கொண்டு வந்தோம்னா அது மெல்ல அந்த அறைக்குள்ள இருக்கும், உள்ள ஊடுருவிப்பாங்க. இந்த அறையின் இருட்டு இன்னொரு பக்கம் போகாது. ஏன்னா அங்க ஒரு வெளிச்சம் இருக்குதுன்னா நிச்சயமா அதோடு மோத முடியாது. உண்மை என்னன்னா, இருட்டு என்னாலும் தோர்த்து போகும். திரையரங்கத்துக்குள்ளே போகிற பொழுது ஒரு இருட்டு இருக்கிறது. ஏன் இருட்டை வச்சிருக்கிறான் நீங்க யோசிச்சு பார்க்கணும். வெளியில் நின்று பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் இருட்டில் அமர்ந்திருப்பாங்க. சினிமா நட்சத்திரங்கள் அங்கே திரையிலே மின்னிக் கொண்டிருப்பார்கள். என்ன உண்மை சொல்லி சொன்னா, மக்கள் இருட்டிலே இருக்கிற வரைதான் இந்த நட்சத்திரங்கள் மின்ன முடியும் அப்படிங்கிற தெளிவு நமக்கு. அங்கிருந்துதான் ரட்சகர் வருகிறார், அங்கிருந்துதான் அனைத்து பதவிகளையும் அலங்கரிக்கக்கூடிய வருகிறார் என்று நம்பக்கூடிய உலகமாக இருக்கிறது. கலை என்பது உயர்ந்த எண்ணங்கள் வெளிப்படும் அற்புத ஒரு ஊடகம். ஆனால் நம் கைகளில் நாம் அதை என்னவாக மாற்றி வைத்திருக்கிறோம் என்பது சிந்தனைக்குரிய ஒன்றாக இருக்கு. இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா, இந்த கீழே தேச உலகம் ஏனோ உறங்கி விட்டது. அதை எழுப்புவதற்கு அசல் சிந்தனைகள் என்கிற விளக்குகள் அது தோற்றுவிக்கப்பட வேண்டும். அப்ப கிழக்கு தூங்கிட்டு இருக்கு, நம்ம எழுப்புனது அதுதான். சில பேருக்கு எர்லி மார்னிங்கே 8:30 அதுவே அவனுக்கு ரொம்ப எர்லி மார்னிங் தான் இல்லையா. அது 7:30ங்கிற பொழுது என்னன்னா, 7:30 நீ இன்னும் படுத்துக்கிட்டீங்களா, 7:30 நீ இன்னும் படுத்துட்டா உனக்கு 7:30 வேற ஒண்ணு உனக்கு வந்து அது பிடிக்க போகுது என்ற பொருள் வருகிறது. அப்ப நாம குறிப்பா பார்க்கிற பொழுது உறங்கி கொண்டிருக்கிற இந்த கிழக்கு திசை நம்ம தமிழ் தேசம் என்று வச்சுக்கிறோம். தமிழர்கள் வாழக்கூடிய தேசம்னு வச்சுக்கோமே. ஒரு தெளிவுக்காக சொல்றோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பூரா ஒரு டிபேட் நடக்குது. யார் தமிழர்? பெரியார் தமிழர் இல்லை, அவர் தமிழர் இல்லை, இவர் தமிழர் இல்லை சொல்றானா இல்லையா? நாம் கண்கூடாக பார்க்கிறோம். விலைக்கு 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 கூறு போட்டு தள்ளி விடுகிறார். நான் இப்ப சொல்றேன், இதுதான் தூங்கி கொண்டிருக்கிற கிழக்கின் அடையாளம். இப்ப நாம என்ன விளக்கை ஏற்றி வைக்கிறோம் என்று சொன்னால், தமிழகத்தில் இருப்பவர் மட்டும்தான் தமிழரா? தமிழ் அகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் தமிழர்கள் என்று நாம் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு தமிழகத்தில் இருக்கிறவனே என்ன தள்ளி வைக்கலாம். தமிழகத்தில் இருக்கிறவனையே தள்ளி வைக்கிறான். அப்ப தமிழகத்தில் இருப்பவர்கள் மட்டுமா தமிழர் இல்லையா? தமிழ் அகத்தில் யாரிடத்தில் இருக்கிறார் அவர்களெல்லாம் தமிழர்கள் அப்படிங்கிறத நாம் கண்கூடாக பார்க்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அப்ப என்ன காரணம் சொல்லி சொன்னா, இந்த தெளிவு ஒரு விளக்கு சுடர்வதை போல அதுல ஒரு வேதனை இருக்கிறது, திரி கருக. எனக்கு ஒரு பேராசிரியர் ஐயா ராதாகிருஷ்ணன், அவரிடத்தில் நான் குருகூலத்தை போல ராமாயணம் அவர் திருவடிகளிலே அமர்ந்து கற்றுக்கொண்டேன். என்ன சிறப்புன்னு சொல்லி சொன்னா, அவர் ஒரு அந்தனர், பிராமணன். நான் வந்து அவரு தமிழ்நாட்டுடைய பிரபலமான பேச்சாளர். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, திருச்சியில் நான் தேசிய கல்லூரியில் பயிர்கிற பொழுது அவர் வெளியூருக்கு போய் எங்கேயாவது பேசிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி சைக்கிளை எடுத்துக்கிட்டு ஒரு அறையில், நான் அவருடைய மாணவன், என்னை வந்து எழுப்பி நோன்பு வைக்கிற நேரம் வந்துருச்சு, போய் நோன்பு வை என்று என்னை எழுத்து விட்டு போவார். அது அவருக்கு தேவையில்லை இல்லையா? அவருக்கு தேவையில்லை. நேரம் வந்து என்னை எழுப்பி விட்டுட்டு நோன்பு வைக்கிற ரம்ஜான்ல நோன்பு வைக்கிற நேரம் வந்துச்சு, டே போடான்னு சொல்லி எழுப்பி விட்டு நான் அந்த ஹோட்டலுக்கு போன பிறகு அவர் வீட்டுக்கு போவார். அதுவே 3 மணி. இவர் இறங்குறதே அகாலத்தில் இறங்குறாரு. வந்து என்னை எழுப்பி விட வேண்டும் என்கிற தேவை என்ன இருக்கிறது? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, ஒரு ரம்ஜான் பெருநாள்ல ஊருக்கு போக முடியல. மாமிச வாடையே அறியாத அந்த என்னுடைய பேராசிரியர் திருச்சியில் இருக்கக்கூடிய ராயல் ஹோட்டலுக்கு போய் ஒரு மஞ்சப்பையில பிரியாணி வாங்கிக்கிட்டு தொழுகை முடிச்சிட்டு நான் வந்த உடனே
என்கிட்ட கொடுத்து டே சாப்பிட்றாம ஏன் இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு அப்படின்னு நான் கேட்பேன். உள்ள என்னடா இருக்குது அப்படின்னா அந்த வாசமே நமக்கு தெரிஞ்சிடும்ல. அது உள்ள பிரியாணி இருக்குது, உள்ள பிரியாணி இருக்குது. பிரியா நீ நானும் இருக்க வேண்டும்ங்கிறதுனால பிரியாணி வாங்கி கொண்டு நான் அவரை பற்றி எழுதியிருக்கிறேன். ஒரு மெழுகுவர்த்தியை போல உள்ளே பூநூல் இருந்தாலும் வெளிச்சம் காட்டுவதில் வித்தியாசமே பார்த்ததில்லை. எப்போ ஒரு மெழுகுவர்த்திக்குள்ள ஒரு நூல் தெரியுமா இல்லையா? உள்ளே பூநூல் ஒரு மெழுகுவர்த்தியை போல அணிந்திருந்தாலும் வெளிச்சம் காட்டுவதில் வித்தியாசமே இல்லை. ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி ஜமால் முகமது கல்லூரியிலே ஒரு விழா, ஒரு கவியரங்கம் ஒன்று நடத்தினேன். எல்லாருக்கும் பெய்யும் மழை ஜமால் அப்படின்னு. எல்லாருக்கும் பெய்யும் மழை. நீ எந்த வர்ணம் அல்லது எந்த இடம் எந்த சாதி என்று பார்க்காது, எல்லாருக்கும் வெளிச்சம் தரக்கூடியதற்கு பெயர்தான் ஜமால் என்று பெயர் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வெளிச்சம் காட்டுவதில் வித்தியாசமே கிடையாது. ஜமால்ல எனக்கு இடம் கிடைக்கல, அப்துல் காதருக்கு இடம் கிடைக்கல, நேஷனல் காலேஜில் எனக்கு இடம் கிடைச்சு. பார்க்கிற பொழுது இந்த வித்தியாசம் பார்க்கிற பார்வை என்பது உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் உலகமெல்லாம் ஒன்று என்பதை நினைத்து பார்க்காத காலகட்டத்திலே உலகத்திற்கு உணர்த்தியவர்கள் தமிழர்கள். இந்த கீழ தேசத்தில் இருந்து புறப்பட்டு வந்த அந்த கிரணம் எத்தனை இதயங்களிலே வெளிச்சம் பாய்ச்சி இருக்கிறது, எத்தனை இடங்களிலே வெளிச்சம் பாய்ச்சி இருக்கிறது அப்படின்னு சொல்லினா, உன்னை படைத்த இறைவன் தான் என்னை படைத்தான். அவன் தான் விண்ணை படைத்தான், மண்ணை படைத்தான், என்னை படைத்தான், உன்னை படைத்தான். என்னை லீவ் போட்டு வேற ஆண்டவனா பார்த்தான். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நம்ம ஏற்றி வைக்க வேண்டிய விளக்குகள் என்னன்னா, கிழக்கு இதையெல்லாம் உணர்த்தியது. ஆனால் என்ன ஆயிடுச்சு, சிக்கல் என்ன ஆயிற்று என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தந்தை பெரியார் உரையாற்றக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு என்னுடைய தந்தையார் அழைத்துக் கொண்டு போனார். 7 மணி நேரம் அவருக்கு சீட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க, பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா அடுக்கு மொழியோ அழகோ பேச்சுல கிடையாது. அப்படியே மண்ணில இருந்து ஒரு கிழங்க கொடுங்கன்னா எப்படி அந்த மண் வாசத்தோடு இருக்குமோ, அவ்வளவு பிரகாசத்தோடு இருக்குமோ, இந்த பேச்சுல தெளிவு. நான் அதைத்தான் விளக்கு என்று சொல்கிறேன், அதைத்தான் விளக்கு தருகிற வெளிச்சம் என்று சொல்கிறேன். கடைசியா இந்த 7வது மணி நேரம் பேச்சு முடிகிற நேரத்தில் ஒரு சீட்டு வந்துச்சு. அதுக்கு படிச்சு பார்த்து சொல்றாரு, கடவுளோடு உங்களுக்கு என்ன தகராறு, கடவுளோடு உங்களுக்கு என்ன தகராறு. அவர் ஐயா சொல்றாரு, எனக்கு என்ன தகராறு இல்லையா, எனக்கு என்ன தகராறு, இந்துக்களும் முஸ்லிம்களும் சேர்ந்து கிறிஸ்துவ கடவுளை கடவுள் இல்லை என்றார். இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் சேர்ந்து முஸ்லிம் கடவுளை கடவுள் இல்லை என்றார். முஸ்லிம்களும் இல்லையா கிறிஸ்தவர்களும் சேர்ந்து இந்து கடவுளை கடவுள் இல்லை என்றார்கள். அவர்கள் தனித்தனியாய் சொன்னதை நான் சேர்த்து சொல்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எத்தனை வண்ண பூக்கள், எத்தனை வாச பூக்கள். எனவே வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, எண்ணங்களில் தான் வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அண்ணன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் சிறைக்குள்ளே எழுதிய ஒரு கவிதை நான் பக்கத்துல இருந்து அவர் சொல்ல சொல்ல கையில எழுதுறேன். என்ன அழகா சொல்றாரு பாருங்க, எல்லா பூவும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் அப்படின்னு இறை நாட்டம் அப்படி கிடையாது இல்லையா, இறைவனுடைய நாட்டம் கிடையாது. எங்க குழப்பம் வருதுங்கிறதுக்காக சொல்றேன் இல்லையா, எங்க குழப்பம் வருதுங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு மசூதியை இடித்தார்கள், இடித்த பொழுது ஒரு பெரிய கலவர நாடு முழுக்க வந்து விட்டது. சென்னை தொலைக்காட்சி, அப்ப பொதிகையின் கூட பேர் கிடையாது, அந்த தொலைக்காட்சி மக்களை சமாதானப்படுத்துவதற்கு அமைதிப்படுத்துவதற்கு ஒரு கவியரங்கம் நடத்தினார்கள். அப்பொழுது ஒவ்வொரு மார்க்கத்தையும் சார்ந்த ஒரு தலை சிறந்த கவிஞரை அழைத்து பாதையெல்லாம் ஒன்று அப்படின்னு தலைப்பு கொடுத்து கவிதை பாட சொன்னார்கள். அவர் பொள்ளாச்சியிலிருந்து அண்ணன் சிற்பி பாலசுப்ரமணியம் வந்தார், திருச்சியிலிருந்து கவிஞர் மரியதாஸ் வந்தார், வாணியம்பாடியிலிருந்து நான் போயிருந்தேன், அவர் சமண சமயத்திலிருந்து பேராசிரியர் அசோக்குமார் அவர் வந்தார். இப்படி ஒவ்வொரு மார்க்கத்திலிருந்து அழைத்தார்கள். நீங்க பாத்தீங்கன்னா பெரிய கூட்டம் கிடையாது. அந்த டிவி ஸ்டேஷன்ல தொழில்நுட்ப வல்லுநர்கள், சவுண்ட் இன்ஜினியர்ஸ், இவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற ஒரு சின்ன ஒரு 25 பேர் இருப்பாங்க, இன்வைட்டட் ஆடியன்ஸ் என்று சொல்வார். நான் என் கவிதையை தொடங்கி, எப்பொழுதும் தொலைக்காட்சி பதிவுக்கு போனவங்களுக்கு தெரியும்,
அந்த கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கிறவன் அப்படின்னு தெரியும். இப்ப மில்லத்கான் உட்கார்ந்து இருக்கிறாருன்னா தொலைக்காட்சியில தோன்றுகிறவர், நடத்தக்கூடியவர். அதனால இந்த பதிவுகள் அப்படின்னா பேச ஆரம்பிக்கணும், அப்படின்னா முடிச்சுக்கணும். இது ரெண்டும் தெரியாதுன்னா என்ன ஆகுங்கிறது நான் சொல்லணுங்கிற தேவையில்லை. ரெக்கார்டிங் நடக்கிற பொழுது எந்த மூஞ்சியும் 5 நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியாது. அடிப்படை சயின்ஸ் அது நான் சொல்றது. எவ்வளவு விருப்பப்பட்ட முகத்தை கூட 5 நிமிஷத்துக்கு மேல பார்க்க பல பேர் அதனால கண்ணாடியே பார்க்கறது. ஏன்னா இவன் மூஞ்சியை பார்க்கணும்ல, அதனால அது வேண்டாமல் புறப்பட்டு போகிறான். நான் எல்லாரும் கவிதை படித்தார். நான் உடனே என்னுடைய கவிதையை தொடங்கல. அயோத்தியில் என்ன சர்ச்சை அப்படின்னு ஆரம்பிச்சேன். இப்படின்னா நிறுத்திடணும். முதல் வரியிலேயே நிறுத்திட்டார். ஏன் அப்படின்னு கேட்டேன். வேண்டாங்க, அந்த வரியை எடுத்துருங்க, இன்னும் பதிவுக்கு ஒளிபரப்புக்கு போகல, இப்ப பதிவு பண்றாங்க. அயோத்தியில் என்ன சர்ச்சை அப்படின்னு நிறுத்தினேன். அவர் அப்படி கையை காட்டணும், நிறுத்திட்டேன். நான் சொன்னேன், ஏன்பா எல்லாம் படிச்சவங்க, பிஇ படிச்சிருக்காங்க, சவுண்ட் இன்ஜினியர்ஸ்ல கற்றவர்கள். அவங்க சொன்னாங்க, அயோத்தியில் இருக்கிறது கோவிலா மசூதியானே இன்னும் முடிவாக, நீ சர்ச்சை வேற என் உள்ள அது உண்மை விவகாரமா இருக்குது. நீ ஏன்டா வந்து சர்ச்சை வேற உள்ள. அப்ப படித்த சமூகம் கூட இந்த வெளிச்சம் தேவைப்படும். படிச்ச சமூகம் கூட வெளிச்சம் தேவை. இது உலகத்திற்கு உறக்க இந்த ஞானத்தை தந்தது இந்த கீழே தேசத்தில் இருந்து வந்த ஞானம். கவிக்கோ எழுதுறாரு, ஜெயில எல்லாரும் ஒரு தடவையாவது ஜெயிலுக்கு போகணும். நான் நல்ல விஷயமா சொல்றேன். எவ்வளவு பாதுகாப்பு தெரியுங்களா? எந்த கடங்காரனும் உள்ள வந்து கடன் கேட்க. ஏன்னா அங்க சாப்பிடாட்டினா தண்டனை கொடுக்குறான். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு. அந்த வகையில நான் பார்க்க அவர் என்ன எழுதுறாரு பாருங்க. எத்தனை வண்ண மலர்கள், எத்தனை வாச மலர்கள், இவ்வளவு வெரைட்டி, மனுஷ கற்பனைக்கு அப்பாற்பட்ட இந்த வெரைட்டி இவ்வளவு வந்து கொண்டிருக்கிறது இல்லையா? அந்த வாச மலர்கள், வண்ண மலர்கள். அப்ப எழுதுறாரு, வண்ண வண்ணமாய் மலர்கள், வாசம் வாசமாய் மலர்கள், இத்தனை வேறுபாடு இருந்தாலும் தேன் ஒன்றுதான். தேன் ஒன்று. இந்த வெளி வேறுபாடுகளை கருதி இந்த அடிப்படை ஆன்மீகத்தை, ஞானத்தை உலகத்திற்கு வழங்கியது இந்த கீழே தேசம். நான் விளக்கத்திற்காக சொல்லுகிறேன். நம்முடைய தமிழ் சார்ந்த பண்பாடு நமக்கு அதை எடுத்து தந்தது. ஏன்னா பொங்கல் 1000 செய்திகளை நமக்கு சொல்கிறது. 1 2 இல்ல, 1000 செய்திகளை சொல்கிறது. பொங்கல் பானை ஏற்றுகிற பொழுது அப்படியே பொங்கல் அப்படியே பொங்கி நிற்கிறது, நுரை ததும்பி இருக்கிறது, அப்படி நல்ல நுரை ததும்பி வடிஞ்சு இருக்கிறது. பொங்கல் பானை காவி நிறத்தில் இருக்கிறது. அது இந்துக்களுக்கு பிடித்தமான நிறம். எனவே பொங்கல் பானை காவி நிறத்தில் இருக்கிறது. மேலே நுரை ததும்பி இருப்பது ஒரு வெள்ளை தொப்பி போட்டதை போல இருக்கிறது. பொங்கல் வழிந்திருப்பது ஒரு பாதிரியாரின் வெள்ளை அங்கியை போல வழிந்திருக்கிறது. அப்ப எல்லோரையும் ஒன்றிணைக்கக்கூடியதாக இருக்கிறது பொங்கல். கவிக்கோ எழுதுகிறார், அடுத்து எழுதுகிற பொழுது, பொங்கல் பானை ஏற்றி விட்டீர்களா, அதில் பாலை போடுங்கள், சர்க்கரை போடுங்கள், ஏலம் போடுங்கள், முந்திரி பருப்பு போடுங்கள், தயவு செய்து ஜாதிக்காயை போட்டு விடாதீர்கள், பொங்கல் கேட்டு. என்னுடைய ஒரு சின்னஞ்சிறிய கவிதை ஒன்றை உங்களுக்கு நினைவுபடுத்த, அதற்கு பிறகு கரும்புக்கு இந்த உரையை நிறைவு செய்யலாம். அன்பிற்குரியவர்களே, அந்த கவிதை என்னன்னா, நான் சில சமயம் யோசிச்சு பார்க்கிறது, ஒரு படைப்பாளனுக்கு இதை தவிர வேற வேலை என்ன இருக்குது, ஒரு எழுத்தாளனுக்கு வேற வேலை என்ன இருக்குது. நான் என்ன எழுதுனேன்னு சொல்லி சொன்னா, தாடி வளர்கிறது, மீசை வளர்கிறது, தலைமுடி வளர்கிறது, இந்த புருவமும் இமைமுடியும் மட்டும் ஏன் வளர்வதில்லை? தாடி வளர்கிறது, மீசை வளர்கிறது, தலைமுடி வளர்கிறது, புருவங்களும் இமைமுடியும் மட்டும் ஏன் வளர்வதில்லைனா, மனிதனை பிரித்து மறைக்கிற எந்த திரையும் வளரக்கூடாது என்பதுதான் இறைவனுடைய சித்தம், நாட்டம் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். மனிதன் மறைக்கக்கூடாது. இவன் உழைப்பாளியை அங்கீகரிக்காதவனாக, தள்ளி வைக்கிறவனாக இருக்கிறவன் என்பதிலே மாற்றம் இல்லை. நம்ம ஐயா ஆண்டியப்பனுக்கு தெரியும்,
நான் 7 ஆண்டுகளுக்கு முன் வந்த பொழுது சொன்ன ஒரு செய்தி, அது மீண்டும் சொன்னால் அது ஒரு தப்பு ஒன்று, நல்ல செய்தி என்கிற காரணத்தால் சொல்லுகிறேன். சாப்பாடை தவிர்த்து எதுவுமே இல்லை, சாப்பாடை தவிர்த்து எதுவும் இல்லை. இன்னைக்கு நம்ம அவ்வளவு மருந்து சாப்பிடுறோம், அவ்வளவு மருந்து சாப்பிடுறோம். கவியரசு கண்ணதாசன் அவர்களை வேறு சிஎம்சி மருத்துவமனையில பார்க்க போயிருந்தேன், உடம்பு சோம்பலன்னு இருந்தாரு. ஒரு உள்ளங்கை நிறைய அப்படியே போடுறாரு மாத்திரையை. என்னையான்னு கேட்டேன், இது மாற்று இறைங்கிற மாத்திரை கிடையாது, இது மாற்று இறை அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு மாத்திரைன்னு ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னா, எவனாவது பாதத்துல வலிக்குதுன்னு மருத்துவத்தை போனா மருந்து கொடுப்பாரு, அது போயிடும், முழங்காலுக்கு அந்த வலி வந்துடும். அதனால கால் வலியை முழங்கால் வலியாக மாத்திர, முழங்கால் வலியை இடுப்பு வலியாக மாத்திர, இடுப்பு வலியை நெஞ்சு வலியாக மாத்திர, நெஞ்சு வலியை தலைவலியாக மாத்திர, இல்லையா? அப்ப என்னன்னு கேட்டா எல்லாம் வழி வெளியே போய் கால்ல இருந்து அப்படியே வெளியே போயிருக்க வேண்டியதானே. அது மாதிரியான குறிப்பு இருக்கிறது. ஏன்னா எல்லாம் சாப்பாடு மாற்று இறைன்னு ஆகி போயிடுச்சு, இல்லையா? நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்ட கடமைப்பட்டிருக்க நினைச்சு பாருங்க. மனிதனும் மாடும் தான் அந்த விளைச்சலுக்கு காரணம். ரெண்டுமே உழைக்கிறது, ரெண்டுமே உழைக்கிறது தானே. நம்ம எங்க ஊர்ல என்ன பழக்கம் சொல்லி சொன்னா, மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டுக்கு மாலை போட்டு நெத்தியில பொட்டு வச்சு நின்று கும்பிடுவான், கும்பிட்டு மாட்டையே பொங்க வச்சிருவான். அப்ப கும்பிடு போடுறவன்னா எதுக்காக போடுறாங்கிறது தெரியும், அவன் வணங்குகிறான்னு பாத்து. மாட்டுக்கு போடக்கூடிய கும்பிடும் ஓட்டுக்கு போடக்கூடிய கும்பிடும் போட போறான்னு அர்த்தம், இல்லையா? போட போறாங்கிறது அர்த்தம். ஆனா இது செய்தி என்னன்னா, மாடும் உழைத்தது, மனிதனும் உழைத்தான். நான் இப்பொழுது விளக்குகளை ஒவ்வொன்றாக நான் ஏற்றிக் கொண்டிருக்கிறேன். தூங்கிக் கொண்டிருக்கிற கிழக்கை எழுப்ப வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. உலகத்தையே விழிக்க வைத்த ஒரு ஒப்பற்ற ஞானமும் அறிவும் தெளிவும் அடைந்திருக்கக்கூடிய ஒரு இனம் இன்றைக்கு தூங்கி போய்விட்ட காரணத்தால், விழிப்புணர்ச்சி அற்று போய்விட்ட காரணத்தால் இந்த விளக்குகளை ஏற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. திரி கருகிறது, சுடுகிறது, எண்ணெய் வத்துகிறது. இத்தனை சிக்கல்களையும் சந்தித்துக் கொண்டுதான் ஒரு விளக்கை ஏற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அப்படிங்கிற காரணத்தால் சொல்றாங்க. நான் இந்த இடத்துல நிறுத்துறேன். பூமியில இந்த விளைச்சல் நடக்கிறதா? மனிதன், நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், வெளிச்சத்தை கொண்டு உலகத்தை படைத்த இறைவன் மனிதன் இருட்டிலே படைக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று நான் தொடங்கினேன். நீங்க யோசித்து பாருங்கள். மண்ணிலே இருந்து ஒரு விளைச்சலை மகசூலை எடுக்கிற பொழுது அது மாடும் உழைத்தது, மனிதனும் உழைத்தான். ஒரு நெல்லை முளைப்பித்திருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் சிந்தனைக்காக சொல்கிறேன். நெல் முளைக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, நெல் முளைத்து வருகிறதுன்னா யோசிச்சு பார்க்கிற பொழுது இந்த நெல்லை உருவாக்குவதில் மாடும் உழைத்தது, மனிதனும் உழைத்தான். ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? தான் மனிதன் என்கிற காரணத்தால் விலங்கை விட உயர்ந்தவன் என கருதி அந்த உழைக்கும் அந்த மாட்டுக்கு போக வேண்டியதை இவன் சேர்த்துக் கொள்கிறான். நிறுத்தி சொல்ற, நெல் விளைந்தது மாடும் மனிதனும் சேர்த்து உழைத்ததில் உருவான அந்த விளைச்சல் மகசூல்ல என்ன பண்றான்னா, நல்ல சத்துள்ள நெல்லை இவன் எடுத்துக்கிட்டு வைக்கோலை மாட்டுக்கு போடுகிறான். ஒரு தடவை ஏமாத்துறான். அந்த நெல்லையும் அரிசியை இவன் எடுத்துக்கிட்டு அதுக்கு உமிய போடுறான். 2 தடவை ஏமாத்துறான். 3வது தடவை அந்த அரிசியிலையும் சோத்தை இவன் சாப்பிட்டுட்டு அதுக்கு கஞ்சியை வைக்கிறான், அது கழுவி தண்ணியை வைக்கிறான். 3 தடவை அந்த உழைக்கக்கூடிய மாட்டை ஏமாத்துகிறான். இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, மெரினா கடற்கரைக்கு பக்கம் போனீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாம் பார்க்கிறோம், மாடுகளுக்கு மனிதன் செய்த துரோகத்தால் அருகம்புல் ஜூஸ் சாப்பிட்டு